உங்களுக்கு ஒரு தலைப்பு கொடுக்க வேண்டும் என்றால், சாட்சிகள். சாட்சிகள் என்கிற தலைப்பின் அடிப்படையிலே நம் தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்க இருக்கிறோம். அதற்கு ஆதாரமாக நான் எடுத்துக்கொண்ட வேத வசனம் அப்போஸ்தலருடைய நடபடிகள் 1வது அதிகாரம் 8வது வசனம். அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 8வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்து 40 நாளளவும் சீஷர்களுக்கு காட்சி அளித்து தம்மை உயிருள்ளவராக அநேக திருஷ்டாந்தங்களின் மூலமாக தன்னை உயிருள்ளவராகவே அவர் காண்பித்து கொடுத்தார். அந்த 40வது நாளிலே அவர் பரமேறி போகிறார் என்று சொல்லப்படுகிற அந்த நேரத்திலே சீஷர்களுக்கு அவர் அநேக காரியங்களை காண்பித்து கொடுக்கிறத நான் பார்க்க முடியும். அதுல ஒரு காரியம், நீங்க யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான், நீங்கள் இன்னும் சில நாட்களுக்குள்ளாக பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள் என்று சீஷர்களுக்கு முதலாவதாக பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானத்தை குறித்து அங்கே யோவான் பிரசங்கித்திருந்தாலும், அதை அருளுகிறவர் இவர்தான் என்பதை அவர் காண்பித்து கொடுத்திருந்தாலும், அதை பெறப்போகிற அந்த தருணத்திலே சீஷர்கள் அந்த பெறப்போகிற தருணம், அதாவது பரிசுத்த ஆவியினுடைய ஞானஸ்நானம் பூமிக்கு கொடுக்கப்படுகிற அந்த தருணத்தில் அவர்கள் இருக்கும் பொழுது, இந்த பரிசுத்த ஆவியினுடைய ஞானஸ்நானத்தை பெறுகிறவர்கள், பரிசுத்த ஆவியை பெறுகிறவர்கள் என்ன அடையாளத்தை தங்களுக்குள்ளே காண்பிப்பார்கள் என்பதை அங்கே இயேசுவானவரே சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். நீங்கள் எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுகிற, பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிற ஒரு மனுஷனுடைய மிகப்பெரிய அடையாளம் என்பது அது ஏதோ பாஷைகளை பேசுவதோ அல்லது தங்களை உணர்ச்சி வசப்பட்டு தங்கள் கத்துவதோ அல்லது கதறுவதோ அது அல்ல. உண்மையாகவே பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கக்கூடிய ஒரு மனுஷன், உண்மையாகவே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட ஒரு மனுஷன், அவனுடைய வாழ்க்கையிலே அதை எவ்விதமாய் நாம் பார்க்க முடியும் என்றால், அவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர், அதாவது நம்முடைய பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்து இப்பொழுதும் ஜீவித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியாய் இருப்பதே இங்க பரிசுத்த ஆவியை பெற்ற மனுஷனுடைய அடையாளமா நான் இங்க பார்க்கணும். ஒருவேளை நம்ம அடுத்தடுத்த அதிகாரங்கள்ல அந்நிய பாஷைகள், அவர்கள் பற்பல பாஷைகள்ல பேசுகிறது அங்க அடையாளமாய் அவர்கள் பார்த்தாலும், ஆனா இங்க இயேசு கிறிஸ்துவானவர் காண்பித்துக் கொடுக்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், நீங்கள் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். பிரியமானவர்களே, இதுதான் தேவன் நம்மை தெரிந்து கொண்டதனுடைய முக்கியமான ஒரு நோக்கமே. நாம் தேவனுக்கு சாட்சிகளாய் இருக்கும்படி, தேவன் ஜீவனுள்ளவர், ஜீவனுள்ள தேவனை நாம் ஆராதிக்கிறோம் என்பதற்கு நாம் சாட்சிகளாய் இருக்கும்படி தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அதற்காகத்தான் நமக்கு பரிசுத்த ஆவியும் அருளி இருக்கிறார். பிரியமானவர்களே, ஏதோ நம்மை பிரஸ்தாபப்படுத்துவதற்காக அல்லது நம்முடைய சுய மகிமையை நாம் உயர்த்தி பிடிப்பதற்காக அல்ல, அங்கு தேவனுக்கு சாட்சிகளாய் இருக்கும்படி அவர் நம்மை ஏற்படுத்தி இருக்கிறார். அதனாலதான் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 43வது அதிகாரத்துல இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்லும் போது கூட, நானே தேவன் என்பதற்கு நீங்கள் சாட்சி. அப்போ இஸ்ரவேல் ஜனங்களுடைய மகிமையும், இஸ்ரவேல் அவர்களிடத்துல காணப்படுகிற ஞானம், அவர்களுக்கு நடக்கிற அற்புத அடையாளங்களை பார்க்கிறவர்கள் தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதற்கு அந்த அந்நாட்கள் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்க்கும் பொழுது, மெய்யான தேவன் இவர்தான், வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர் இவர்தான் என்று சாட்சி கொடுக்கிறதை, அதற்காகவே நான் உங்களை ஏற்படுத்தினேன், இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று அந்த அதே 43வது ஏசாயாவின் 43வது அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது, ஜீவனுள்ள தேவனுக்கு சாட்சிகளாக இருக்கும்படி, ஜீவனுள்ள தேவனை காண்பிக்கும்படியாகவே நம்மை சாட்சியாக தேவன் ஏற்படுத்தி இருக்கிறார். அதற்காக தான் பரிசுத்த ஆவியை அருளி இருக்கிறார். பிரியமானவர்களே, அதற்காக தான் நாம் பரிசுத்த ஆவியை பெற்றோர்களாக இந்த பூமியில வாழ்கிறோம். இப்படிப்பட்ட அடையாளத்தை, இப்படிப்பட்ட வாழ்க்கைக்காக தான் நம்மை தேவன் அழைத்து இருக்கிறார். அப்போ நம்மை பார்க்கிறவர்கள், நம்மை காண்கிறவர்கள் உண்மையிலேயே இயேசு கிறிஸ்துவானவர் அவர் மெய்யான தேவன், அவர் நித்திய ஜீவனை அருளக்கூடியவர் என்பதை நம்மிலே அவர்கள் பார்க்க வேண்டும். அப்ப இவர் மெய்யான தேவன் என்பதை நாம் எப்படி காண்பித்து கொடுக்க முடியும்? 2 விஷயம்தான், கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின், கிமு கிபி. எப்படி காலங்களை கிமு கிபி என்று பிரித்து வைத்திருக்கிறார்களோ, அதே போல ஒரு மனிதனுடைய வாழ்க்கை கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்கிறதிலே அழகாய் பார்க்க முடியும்.
கிறிஸ்துவுக்கு முன்பாக, கிறிஸ்துவை அறிந்து கொள்வதற்கு முன்பாக, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை என்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக நான் என்னுடைய மனதும் மாம்சமும் விரும்பினபடி பாவ சேற்றிலே உழன்றவனாய் உலகத்தின் போக்கிலே உலகம் என்னெல்லாம் இச்சையை காண்பிக்கிறதோ அதையெல்லாம் அனுபவிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு கூட பாவத்தை நடப்பித்துக் கொண்டிருந்த நான், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் என்னுடைய பாவங்களுக்காக, நான் செய்த ஒட்டுமொத்த பாவங்களுக்காக நான் அடைய வேண்டிய ஆக்கினையை, நான் அடைய வேண்டிய தண்டனையை அவர் கல்வாரி சிலுவையிலே எனக்காக சுமந்து தீர்த்தார். நான் தேவனுடைய கோபாக்கினைக்கு உள்ளானவனாய் இருக்கிறேன். தேவனுடைய கோபாக்கினைக்கு முற்றிலுமாய் என்னுடைய பாவமும் என்னுடைய பாவ கிரியைகளும் தேவனுடைய கோபாக்கினைக்கு ஏற்றவனாகவே என்னை வைத்திருந்தது. ஆனால் என்மேல் இருந்த அந்த ஆக்கினையை, எனக்கு வர வேண்டிய அந்த கோபாக்கினையை அவர் கல்வாரி சிலுவையிலே எனக்காக சுமந்து தீர்த்தார். அவரை விசுவாசிக்கிறதுனால என்னுடைய ஒட்டுமொத்த பாவங்களும் அவருடைய சரீரத்திலே ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டு விட்டது என்கிறதை விசுவாசிக்கிறதுனால அவர் என்னுடைய பாவங்களுக்காக மரித்தார். அவர் அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்து இப்பொழுதும் எனக்காக பிதாவினிடத்திலே பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் என்கிற இந்த அன்பை நான் உணர்கிற பட்சத்திலே கிறிஸ்துவுக்கு பின்னான வாழ்க்கை உண்மையிலேயே அது இந்த மனதும் மாம்சமும் உலகத்தின் இச்சையினால் கவர்ந்து கொள்ளப்பட்ட வாழ்க்கையாக அல்ல, அது கிறிஸ்துவுக்கு பிரியமான வாழ்க்கையாக, கிறிஸ்துவுக்கு சாட்சியாய் வாழக்கூடிய வாழ்க்கையா இருக்குமே. ஆனால் உண்மையிலேயே நான் தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றுகிறேன் என்ற அர்த்தம், பிரியமானவர்களே. அதனாலதான் ஒவ்வொரு இடத்திலையும் பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர்கள் கர்த்தரை உயிரோடு இருக்கிறார், அவர் உயிர்த்தெழுந்தார் என்று அவரை குறித்து சாட்சி கொடுக்கிறதை பார்க்க முடியும். அதற்கு நாங்களே சாட்சி. அவரை நாங்கள் கண்ணார கண்டோம், அவர் உயிர்த்தெழுந்ததை நாங்கள் பார்த்தோம் என்று அப்போஸ்தலர்கள் சாட்சி கொடுக்கிறதை நாம் பார்க்க முடியும். இந்நாட்களிலே வாழ்கிற நாம், உலகத்தின் கடைசி நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் தேவனுக்கு எவ்விதமாய் சாட்சிகளாய் இருக்கிறோம் பிரியமானவர்களே. உண்மையிலேயே இயேசு கிறிஸ்துவானவர் நல்லவர். இயேசு நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்த்தார். அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிந்திருக்கிறோம். அவரிடத்துல பாவம் இல்லை என்பதை ஜனங்கள் ஏதோ நம்முடைய வார்த்தையினால மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையில பார்க்கணும். அதற்காக தான் தேவன் நம்மை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஏதோ 2 டிராக்ஸ் கொடுக்கறதுனாலயோ இல்ல ஒருத்தங்களை பார்த்து இயேசு நல்லவர் என்று சொல்கிறதுனாலயோ மாத்திரமல்ல, அதை செய்யக்கூடாதுன்னு நான் சொல்லல. ஆனா என்னுடைய ஜீவியம் சரியில்லாதபடி நான் இருளில இருந்துட்டு இன்னொரு ஜனங்களை நீங்க வெளிச்சத்துக்கு வாங்கன்னு சொன்னா முதல்ல அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க, எப்ப நீ முதல்ல என்ன பண்ணு, வெளிச்சத்துக்கு. ஒருத்தன் சகதியில இருக்கிறான், சகதியில இருக்கு, 2 பேரும் சகதியில மாட்டி இருக்கிறோம். ஒருத்தனை பார்த்துட்டு எப்ப நீ வெளியில வந்துருன்னு சொன்னா அவன் முதல்ல நம்மள என்ன சொல்லுவான், எப்ப நீயே சகதிக்குள்ளதான் இருக்கிற, முதல்ல நீ என்ன பண்ணு, வெளியில வா, அதுக்கப்புறம் என்னைய காப்பாத்த அப்படின்னு சொல்லலாம். அப்போ இன்றைக்கு கிறிஸ்துவனுடைய நாமம் தூஷிக்கப்படுவதற்கு அநேகமான காரியம் தாங்கள் கிறிஸ்துவை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லியும் பெயர் கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அநேகர் நாள் பிரியமானவர்கள். அதனாலதான் யோவான் நமக்கு அழகாய் ஒரு சாட்சி எழுதி வைத்திருக்கிறார். யோவான் எழுதின முதலாவது நிருபம் 5வது அதிகாரத்தை நான் உங்களுக்காக முதலாவது அதிகாரம் 5வது வசனம். 1 யோவான் 1:5. தேவன் ஒளியாயிருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை, இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாயிருக்கிறது. அவர் பாருங்க, அப்ப அந்த யோவான் எதை பார்க்கிறார் பாருங்க, தேவன் ஒளியா இருக்கிறார், அவரிடத்தில் எவ்வளவேனும் இருள் இல்லை, இது என்னதான், நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமா இருக்கு. அதை தொடர்ந்து அதுக்கு முதல்ல பார்க்கும் பொழுது ஜீவனை கண்டு அதை குறித்து நாங்கள் சாட்சி கொடுக்கிறோம். இந்த ஜீவனை குறித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வெளிப்பட்ட ஜீவன், அந்த ஜீவனை குறித்து தான் நாங்கள் சாட்சி கொடுக்கிறோம். அப்ப இந்த சாட்சிக்கு இதை நாங்க வெறுமன வாயினால் மாத்திரமல்ல, ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டு இயேசுவை உயிர் உள்ளவராகவே நாங்கள் எங்களிலே காண்பிக்கிறோம். ஏதோ அற்புத அடையாளங்கள் செய்வதனால் அல்ல, அவருடைய பரிசுத்த ஜீவியத்தை தரித்து கொண்டவர்களாக, அவருடைய பரிசுத்த ஜீவியத்திற்குரிய அந்த வெண் வஸ்திரங்களை தரித்து கொண்டவர்களாக, அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை தரித்து கொண்டவர்களாக நாம் இந்த பூமியிலே ஜீவிக்கிறதுனாலே நாம் தேவனுக்கு சாட்சிகளா இருக்கும். இதனாலே அறிந்து கொள்ளலாம் பிரியமானவர்களே, இதனாலே நாம் அறிந்து கொள்ளலாம். ஏதோ மாய்மாலமாய் வெளிப்பிரகாரமாய் அல்ல, நம்முடைய இருதயம் நமக்கும் தேவனுக்கும் தெரியும். நான் ஒருவேளை வெளியில பார்க்கும் பொழுது என்னை பரிசுத்தவானை போல காண்பித்துக் கொள்ளலாம், ஆனா என்னுடைய இருதயத்தின் நினைவுகள் அது கர்த்தருக்கு தெரியும். இந்த வேத புத்தகத்தினுடைய வெளிச்சத்திலே பார்க்கும் பொழுது என்னுடைய இருதயம் எவ்வளவு, ஒருவேளை நான் கிறிஸ்துவை அறிந்திருக்கிறேன் என்று அறிக்கையிட்டாலும் அது எவ்வளவாய் கேடுள்ளதா இருக்கிறது என்பதை இந்த வேத புத்தகத்தின் வெளிச்சத்திலே பார்க்கும் பொழுது அது எனக்கு காண்பித்து கொடுத்து விடும். அததான் இங்க சொல்றாரு, தேவன் ஒளியா இருக்கிறார், அவரிடத்தில் எவ்வளவேனும்
இருள் இல்லைன்னு சொல்லிட்டு, நாம் அவரோட ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாய் இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாய் இருப்போம். அப்ப நான் தேவனை அறிஞ்சிருக்கிறேன், நான் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துறேன், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தேவனுக்கு துதி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறேன், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தேவனுக்கு ஆராதனை செலுத்திக் கொண்டே இருக்கிறேன் சொல்லியும் நான் இன்னும் என்னுடைய அந்த சர்ச்சை விட்டு வெளியில போனோன்னு என்னுடைய கிரியைகளை இருள் வெளிப்பட்டது அப்படி என்றால் நான் உண்மையிலே மாய்மாலமான ஒரு ஆராதனை தான் செய்து கொண்டிருக்கிறேன். பிரியமானவர்களே, அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு என்ன சாட்சி? நாம் தான். அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு யார் சாட்சி? நாம் தான். அந்த ஜீவன் நமக்குள்ளாக வெளிப்பட வேண்டுமே, அந்த ஜீவன் நம்மிடத்திலிருந்து ஒளியை பிரகாசிக்க செய்யணுமே. அவரிடத்தில் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றிக்கொள்ளவில்லை. பாருங்க, இத பார்க்கிறவர்கள் தான் கிறிஸ்துவை உண்மையாய் அவர்கள் ஏற்றுக்கொள்ள முடியும். ஆமா, உண்மையிலே அவர் ஜனங்களுடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டவர், அவர் ஜனங்களுடைய பாவங்களுக்காக கிருபாதார பலியாக வெளிப்பட்டவர். இதோ இவர்களுடைய வாழ்க்கையை நாங்கள் பார்க்கிறோமே, இவர்களிடத்தில் வெளிப்படுகிற ஒளியின் கிரியைகளை பார்க்கிறோமே, உண்மையிலே இந்த தேவன் மெய்யான தேவன் என்பதை உணர்ந்து கொள்வதற்கு தேவன் நம்மை சாட்சிகளாய் ஏற்படுத்தி இருக்கிறார். பிரியமானவர்களே, நாம் சாட்சிகளாய் இருக்கிறோம், தேவனுக்கு சாட்சிகளாய் இருக்கிறோம். அதனாலதான் வெளிப்படுத்தின விசேஷத்துல இயேசு கிறிஸ்துவானவர் தன்னை வெளிப்படுத்தும் போது கூட மரித்தேன் அது சொல்றாரு, நான் மரிக்கலன்னு சொல்லல. என்ன சொல்றாரு? மரித்தேன் 18வது வசனத்துல, ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். அதை சொல்லிட்டு தான் நான் எப்படிப்பட்ட ரூபமுடையவர் என்பதை காண்பிச்சுட்டு தான் 7 சபைகளுக்கும் அங்க ஒரு நிருபங்களை அனுப்புகிறத பார்க்க முடியும். 7 சபைகளுக்கும் அவர்களிடத்துல உள்ள குறைகளையும் காண்பித்து கொடுத்து, நிறைகளையும் காண்பித்து கொடுத்து, குறைகளையும் காண்பித்து கொடுத்து, நீ இது என்னென்ன காரியங்கள் எல்லாம் சரி செய்யணும், எதற்கு என்றால் நான் ஜீவனுள்ள தேவன் என்பதற்கு சபையாகிய நீங்கள் சாட்சி. அப்போ உங்களிடத்துல இருள் காணப்படுமே ஆனால், சபையில் இருக்கக்கூடியவர்களிடத்துல இருள் இருக்குமே ஆனால், சபையாகி சரீரமாகிய இந்த சபையில தலையோடு இணைக்கப்பட்ட அந்த சரீரம், தலை ஒரு விதமாகவும் சரீரம் ஒரு விதமாகவும் செயல்படுவது அது சரியான சரீரம் அல்ல. தலையோடு இணைக்கப்பட்ட சரீரம் அது வெளிச்சத்திலே நடக்க வேண்டும். அதனாலதான் ஒவ்வொரு சபையிலும் இருக்கக்கூடிய சிமிர்னா மற்றும் பிலதெல்பியா சபைகளை தவிர எல்லா சபையிலும் இருக்கக்கூடிய குறைகளையும் காண்பித்துக் கொடுக்கிற எபேசு சபையை பார்க்கும் பொழுது மகா மேன்மையான காரியங்கள் இருக்கு அவங்ககிட்ட, ஆகிலும் முன்னிடத்தில் ஒரு குறை உண்டு. எதற்காக? இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. இந்த ஜீவன் வெளிப்பட வேண்டும் என்றால், கிறிஸ்துவனுடைய ஜீவன் எனக்குள்ளாக வெளிப்பட வேண்டும் என்றால், இருளானது அதை பற்றி கொள்ளாத ஒரு ஜீவியம் இருக்கணும். அதற்காக தான் அதை காண்பிச்சு கொடுக்கிறார். உன்னிடத்தில் இந்த குறை இருக்கு, இதை சரி செய்து கொள். உன்னிடத்தில் இந்த குறைவு இருக்கு, இதை சரி செய்து கொள். உன்னிடத்தில் இந்த குறைவு இருக்கு, இதை சரி, உன்ட எல்லா கிரியைகளுக்கு நான் மெச்சிக்கொள்கிறேன். ஆகிலும் ஒன்று ஒரு குறை இருக்கு, ஆகிலும் உன்னிடத்தில் இந்த குறை இருக்கு, இதை சரி செய்து கொள். எதற்கு? இந்த ஜீவன் முற்றிலுமாய் வெளிப்படும்படியா. பிரியமானவர்களே, எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம்! நம்மிடத்தில் இருக்கக்கூடிய குறைகளை தேவன் காண்பித்து கொடுக்கிறாரே, எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம்! எதற்கு? அந்த ஜீவன் முற்றிலுமாய் நமக்குள்ளாக வெளிப்பட்டு, கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்த ஜீவன் முற்றிலுமாய் நமக்குள்ளாக வெளிப்பட்டு அவர் உயிரோடு எழுந்தது நிமித்தமாக நாமும் அவருக்கு தேவனுக்கு முன்பாக நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற நிச்சயத்தை ஏதோ விசுவாசிக்கிறவர்களாக மாத்திரமல்ல, அதை நம்மளை கிரியைகளாய் காண்பிக்கும்படியாகவும் தேவன் நம்மை சாட்சிகளாய் நிறுத்தியிருக்கிறார். அதனாலதான் தேவனோடு கூட இருக்கிற ஐக்கியம் ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு நாளும் அவரோடு கூட ஐக்கியப்படும் பொழுது அந்த இருளுக்கு அடுத்த காரியங்கள் நம்ம இடத்துல வெளிப்படாதபடி நம்மை காண்பித்து கொடுத்து அவருடைய ஜீவனை முற்றிலுமாய் நம்ம இடத்துல வெளிப்படுத்த அவர் சித்தம் கொண்டிருக்கிறாரு. பிரியமானவர்களே, இதற்காக நம் தேவனுக்கு துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்க இருக்கிறோம். ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் வாசித்து நம் தேவனுக்கு துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம், அடிக்கடி நாம் தியானிக்கிற ஒரு வசனம் தான் 29 மற்றும் 30வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். முன்னறிந்தவர்களை முன்குறித்திருக்கிறார். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களும் ஆக்கியிருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த விசுவாசத்தோடு கூட அவருடைய ஜீவனை பெற்றவர்களாக ஏதோ இங்க கூடி வந்திருக்கிற தருணத்துல மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கை அவருக்கு முன்பாக ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கப்பட்டு அவருக்கு பிரியமான அவருக்கு சித்தமானதை செய்து அவர் சுகந்த வாசனையாக கிறிஸ்துவை
கிறிஸ்துவின் பலியை சுகந்த வாசனையாக நுகர்ந்தது போல நாமும் அன்பிலே நடந்து கொள்ளும்படியாக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறாரே. எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் பாருங்க. மகா மேன்மை உள்ள தேவன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர், அவருடைய ஒரே பேரான குமாரனை நம்முடைய பாவங்களுக்கு கிருபாதார பலியாக அந்த பூமியிலே அனுப்பி அவரை மரணத்திற்கு ஒப்பு கொடுத்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் அவரை உயிரோடு எழுப்பி அதற்கு சாட்சிகளாய் நம்மை அழைத்திருக்கிறார். பாருங்க, எத்தனையோ ஞானிகள் இருக்கிறாங்க, எத்தனையோ ஞானவான்கள் இருக்கிறாங்க, ஆனால் அதற்கு சாட்சிகளாய் நம்மை அழைத்திருக்கிறார். இது எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம்! இதை அசட்டை பண்ணிட வேண்டாம் பிரியமானவர்களே. இது பெரிய ஸ்லாக்கியம், மகா மென்மையான ஸ்லாக்கியம். இதற்காக தேவன் நம்மை ஸ்தானாபதிகளாக தெரிந்தெடுக்கிறார். கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு நம்மை ஸ்தானாபதிகளை தெரிந்தெடுக்கிறார். நம்மிலே அவருடைய கிரியையை காண்பிக்கும்படியாக நம்மை அழைத்திருக்கிறார், நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். இதற்காக நம் தேவனுக்கு துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கலாமா?